சென்னை மௌலிவாக்கத்தில் கட்டட விபத்து நிகழ்ந்த இட முதலமைச்சர் ஜெயலலிதா நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அது நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். சென்னை போரூரில் நேற்று நடந்த கட்டிட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சம்பவம் நடந்த இடத்தை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது ஆய்வு செய்து வருகிறார். அவருக்கு தமிழக அரசின் உயர் அதிகாரிகள், காவல்துறை இயக்குநர், சென்னை மாநகர ஆணையர் சார்ஜ் ஆகியோர் சம்பவம் எப்படி நடந்தது, மீட்பு பணிகள் எப்படியெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது பற்றியெல்லாம் அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை போரூர் அருகே மௌலிவாக்கத்தில் 11 மாடி கட்டடம் நேற்று மாலை இடிந்து விழுந்தது. இதில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதுவரையிலும் அந்த விபத்தில் சிக்கியவர்கள் ஒரு சில பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. சம்பவம் நடந்த இடத்தை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தற்போது நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். தலைமைச் செயலாளர் மோகன் வர்கீஸ் சுங்கத், காவல்துறை இயக்குநர் ராமானுஜம் மற்றும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சார்ஜ் ஆகியோர் சம்பவ இடத்தில் இருக்கிறார்கள். சம்பவம் எப்படி நடந்தது, மீட்பு பணிகள் எப்படியெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது பற்றி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மீட்பு பணிகளை துரிதமாக செயல்படுத்துவது குறித்து தமிழக முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அருகே மௌலிவாக்கத்தில் அடுக்குமாடி கட்டடம் இடிந்து தரைமட்டமான விபத்தில் இதுவரை 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. சம்பவ இடத்தை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது நேரில் ஆய்வு செய்து வருகிறார். தலைமைச் செயலாளர், காவல்துறை இயக்குநர், சென்னை மாநகர காவல்துறை ஆணையர், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசின் உயர் அதிகாரிகள் முதலமைச்சரோடு சென்று சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு செய்து வருகிறார்கள். சம்பவம் எப்படி நடைபெற்றது, மீட்பு பணிகள் எப்படியெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து அதிகாரிகள் முதலமைச்சருக்கு விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று மீட்பு பணிகளை எவ்வாறு துரிதமாக செயல்படுத்துவது என்பது குறித்தும் தமிழக முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த விபத்தில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த நிறைய தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனையடுத்து ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த அதிகாரிகள் 2 மாவட்ட ஆட்சியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களோடு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பேசிக் கொண்டிருக்கிறார். அதேபோன்று தமிழக அரசின் மாநில நிவாரண ஆணையர் ஸ்ரீதரம் முதலமைச்சரோடு இருக்கிறார். அவரும் சம்பவம் எப்படி நடந்தது, நிவாரணப் பணிகள் எப்படியெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது குறித்த முதலமைச்சருக்கு துறை சார்ந்த விளக்கங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்.
சென்னை அருகே மவுலிவாக்கத்தில் 11 மாடி அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து தரைமட்டமான விபத்தில் இதுவரையிலும் 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு சம்பவ இடத்தை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது நேரில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசின் உயர் அதிகாரிகளும் அதே போன்று இந்த விபத்தில் ஆந்திர மாநில தொழிலாளர்களும் சிக்கியிருப்பதால் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களோடு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரண உதவியும் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதே போன்று இறந்தவர்களுடைய உடல்களை சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று சம்பவம் நடந்த நேற்றே தமிழகத்தின் அமைச்சர்கள், அரசின் உயர் அதிகாரிகள், அதே போன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இன்று அது மீட்பு பணிகள் குறித்த செய்திகள் நமக்கு தமிழக அரசிடமிருந்து வந்தன. அதன்படி இறந்து போன அத்தனை பேருக்கும் 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தவிர காயமடைந்தவர்கள் அனைவருக்கும் போதுமான மருத்துவ சிகிச்சை அனைத்தும் அரசின் சார்பில் இலவசமாக வழங்கப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். நேற்று மாலை சென்னையில் பெய்த பலத்த மழையை அடுத்து சரியாக 4 மணிக்கு பிறகு சென்னை போரூரில் மவுலிவாக்கம் என்ற பகுதியில் கட்டப்பட்டிருந்த 2 கட்டடங்களில் ஒரு கட்டடம் முற்றிலுமாக இடிந்து தரைமட்டமானது. அதில் கிட்டத்தட்ட இதுவரை கிடைத்த தகவலின் அடிப்படையில் 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எஞ்சியவர்கள் மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒரு சிலர் உயிருடன் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சம்பவம் நடந்த இடத்தை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இந்த விபத்தில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சில தொழிலாளர்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். தமிழக அரசின் உயர் அதிகாரிகளும் ஆந்திர மாநிலத்தின் உயர் அதிகாரிகளும் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சரோடு அவர்கள் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சம்பவம் எப்படி நடந்தது, என்ன மாதிரியான மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது குறித்து அதிகாரிகள் தமிழக முதலமைச்சருக்கு விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த பணிகளை மீட்பு பணிகளை எவ்வாறு துரிதப்படுத்துவது என்பது குறித்து தமிழக முதலமைச்சர் அதிகாரிகளுடன் தேவையான ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகாலிங்கம், நீங்க தொடர்பில் இருக்கீங்க. அங்க முதலமைச்சர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். தமிழக அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுத்தார்கள், அதே போன்று தமிழக முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு என்ன மாதிரியான ஆலோசனை வழங்கி இருக்கிறார்? கார்த்திகேயன், இந்த விபத்து தென்னிந்தியாவிலே நடைபெற்ற மிகப்பெரிய கட்டிட விபத்து என்று கருதப்படுகிறது. இதற்கு முன்பாக
பூனேயில் இது போன்ற ஒரு விபத்து நடந்திருக்கிறது, மும்பையில் இது போன்ற ஒரு விபத்து நடந்திருக்கிறது. இதை அடுத்து தற்பொழுது தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய விபத்தாக இது கருதப்படுகிறது. இந்த விபத்தில் பார்த்தோமானால் மிகப்பெரிய ஒரு 11 மாடி பிரம்மாண்ட கட்டிடம் ஒன்று பாதியிலேயே புதிதாக கட்டி கொண்டிருக்கும் போது பாதியிலேயே இடிந்து விழுந்திருக்கிறது. எனவே இதனுடைய மீட்பு பணி என்பது சாதாரண விஷயம் அல்ல. கடுமையான ஒரு மனித ஆற்றல் தேவைப்படுகிறது. இந்த பகுதி முழுவதும் உள்ள கட்டிட பாகங்களை அகற்றுவது என்பது கடுமையான மனித ஆற்றல் தேவைப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பணிகளுக்காக மத்தியிலிருந்து, குறிப்பாக அரக்கோணத்திலிருந்து பேரிடர் குழு வந்திருக்கிறார்கள். அதாவது தமிழகத்தில் உள்ள பல பகுதிகளிலிருந்து, பல மாவட்டங்களிலிருந்து தீயணைப்புத்துறை வீரர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான மீட்பு குழுவாக இணைந்து காவல்துறையினர் இது போன்ற பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் குழுவாக அமைந்து தற்பொழுது மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நேற்றிலிருந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் தொடர்ந்து இந்த மீட்பு பணி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மழை காரணமாக அரை மணி நேரமே மீட்பு பணி நிறுத்தப்பட்டது என்று சொல்லலாம். தற்போது கூட பார்த்தோமானால் 2 பெண்மணிகள் உயிரோடு உள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள், பணியாளர்கள் என்பது கண்டறியப்பட்டிருக்கின்றன. அவர்களை மீட்கும் பணியில் தற்பொழுது மிக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை தான் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் இந்த பகுதிக்கு வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கிறார். இந்த மீட்பு பணி குறித்தான தகவல்களை முக்கியமான அதிகாரியிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இதில் உள்ள சிக்கல்கள் என்ன, இதில் எது போன்ற சவால்கள் இருக்கின்றன, இந்த விபத்து எப்படி நடந்தது, இந்த விபத்திற்கான காரணங்கள் என்ன, இந்த கட்டிடத்தினுடைய அமைப்பு எப்படி இருந்தது, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கிறதா உள்ளிட்ட விஷயங்களை அந்த துறை சார்ந்த அதிகாரியிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதிகாரிகள். குறிப்பாக இது போன்ற விபத்துக்கள் நடக்கும் பொழுது எடுக்கப்படும் முதல் அடிப்படை மீட்பு நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் இதுவரை மீட்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள், அவர்களுடைய நிலை எதுவாக இருந்திருக்கிறது, இந்த பகுதி முழுவதும் உள்ள சூழ்நிலை என்ன, ஒட்டுமொத்த சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்காகவே முதலமைச்சர் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த விபத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று பொதுமக்கள் சார்பில் இருந்து பல அழுத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன, பல குரல்கள் ஒலித்திருக்கின்றன. இந்த கட்டட விபத்துக்கு பின்னால் பல விஷயங்கள் ஆராய வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இது போன்ற கட்டடம் கட்டுவதற்கு அதிகாரிகளின் பின்னணியிலே இது போன்ற ஒரு சவால்கள் இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டியது இருக்கிறது என்று அதிகாரிகளுக்கு தற்போது தெரிந்திருக்கக்கூடும். இது போன்ற கட்டிடங்கள் எந்த இடத்தில் கட்டப்படுகின்றன, எது போன்ற ஒரு பின்விளைவுகளை இந்த கட்டிடங்கள் ஏற்படுத்தும் என்பதும் தற்பொழுது அதிகாரிகளிடம் முதலமைச்சர் விளக்கத்தை கேட்டு பெற்றிருக்கக்கூடும் எனும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் தற்போது எழுந்திருக்கின்றன. கட்டிடங்களை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கிறது மட்டும்தான் அரசு அமைப்பினுடைய பணியாக இருக்கிறதா, அல்லது அந்த கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மை யார் பரிசோதிப்பது, எது போன்ற மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன, அந்த மூலப்பொருட்களுடைய உறுதித்தன்மையை யார் பயன்படுத்துவது, அதனுடைய தரத்தை யார் உறுதிப்படுத்துவது, இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. எனவே இந்த பிரச்சனையில் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் இந்த பகுதியில் தொடர்ந்து பல அதிகாரியிடம் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். சில முக்கியமான தகவலையும் கேட்டறிந்திருக்கிறார்கள். எந்த பகுதியிலிருந்து இந்த குழுவினர் மீட்கப்பட்டார்கள், அந்தந்த பகுதியிலே இது போன்ற ஒரு தாக்கம் இருந்திருக்கிறது, மேலும் அடுத்த கட்டமாக இது போன்ற ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடும், மேலும் ஏற்கனவே தற்பொழுது இன்னொரு கட்டிடம் இருக்கிறது பெரிய அளவிலே, அந்த கட்டிடத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும், அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும், அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன எடுக்க வேண்டியது இருக்கிறது, இந்த கட்டிடத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள், மீட்பு பணிகளில் உள்ள சவால்கள் என்ன, அடுத்த கட்டமாக மீட்பு பணியை மீட்டெடுத்து செல்வதில் இருக்கும் சிக்கல்கள் என்ன, இப்படி பல விஷயங்கள் ஆராய்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகேயன். மகாலிங்கம், தமிழக அரசின் உயர் அதிகாரிகள் மட்டுமல்லாமல் ஆந்திர அரசின் உயர் அதிகாரிகளும் 2 மாவட்ட ஆட்சியர்களும் சம்பவத்திற்கு வந்திருக்கிறார்கள், முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். ஏதேனும் முக்கியமான கோரிக்கைகளை அவர்கள் தரப்பிலிருந்து முதலமைச்சரிடம் வைத்திருக்கிறார்களா? நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்டடப் பணிகளிலே பெரும்பாலானவர்கள் ஆந்திராவை சார்ந்தவர்கள் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் இதே பகுதியில் தங்கியிருந்து, அதாவது எங்கெல்லாம் கட்டிடப் பணிகள் இருக்கிறதோ அதே பகுதியில் தங்கியிருந்து கட்டிட வேலைகளை அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்கிறார்கள் என்பதுதான் தகவல். எனவே இது போன்ற சூழ்நிலையில் அவர்களுக்கான பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமையாக இருக்கிறது. மேலும் பல விதிகள் இருக்கின்றன. ஏனென்றால் தற்பொழுது மீட்கப்பட்டவர்களை பார்த்தோமானால் அவர்கள் உரிய உபகரணங்கள் பயன்படுத்தி இருக்கிறார்களா, அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா பணியிடத்திலே, இப்படி பல சந்தேகங்கள் எழுகின்றன. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் தற்பொழுது விடை காண வேண்டிய நேரம் இது வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாது அதிகமாக இந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள்
தெலுங்கு பேசும் மக்கள், ஆந்திராவை சார்ந்தவர்கள். எனவே அந்த பகுதியிலிருந்து இந்த மக்களுக்கான உதவிகளை செய்வதற்கான தனி குழுக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களும் தற்பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணம் பெற்றுத் தருவதில் ஏற்கனவே அந்த அரசாங்கம் 5 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் உயிரிழந்த குடும்பத்திற்கு. அது மட்டுமல்லாது உயிரிழந்தவர்களை எடுத்துச் செல்வதில் உள்ள உயிரிழந்தவர்களை உடல்களை எடுத்துச் செல்வதில் எந்தவித சிக்கல்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது, அவர்கள் அடையாளம் காணப்படுவதிலும் சிக்கல்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது, மேலும் காயம் அடைந்தவர்களை கண்டறிவதிலும் எந்தவித சிக்கலும் ஏற்பட்டுவிடக்கூடாது, அவர்களுக்கான உதவிகள் சரியான முறையில் போய் செல்கிறதா, அவர்களுக்கான நிவாரண உதவிகள் சரியாக போய் செல்கிறதா என்ற ஒரு முக்கியமான பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதிலும் தற்பொழுது கவனமாக இருக்கிறார்கள். எனவே அது குறித்த கோரிக்கைகள் தமிழக அரசாங்கத்திடம் ஆந்திராவை சார்ந்த அதிகாரிகள் முன்வைக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு கலந்தாய்வு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இரு மாநிலங்களும் ஒருங்கிணைந்து இந்த மீட்பு பணியை முன்னெடுக்க வேண்டும், மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் பாதிக்கப்பட்டவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. கார்த்திகேயன். மகாலிங்கம், இப்போ தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். இறந்து போனவர்களின் உடல்களை சொந்த ஊருக்கு கொண்டு செல்வதற்கு அரசு அனைத்து விதமான உதவிகளை செய்யும், அதிகாரிகள் துணை இருப்பார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே போன்று இழப்பீடுகளை வழங்கியிருக்கிறார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது, காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நடைமுறைகளை அரசு தரப்பில் அதிகாரிகள் தொடங்கிவிட்டார்களா? நிச்சயமாக தற்பொழுது அனைவரது கவனமும் 2 விஷயங்களில் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அனைத்து அரசு இயந்திரங்களும் தற்பொழுது முழு வீச்சில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கட்டடங்களை, இடிந்து விழுந்த கட்டடங்களை அகற்றுவதில் தான் பெரும்பாலான அரசு இயந்திரத்தின் கவனம் இருக்கிறது. இன்னொரு பக்கமும் பெரும்பாலான அரசு இயந்திரத்தின் கவனம் இருக்கிறது, அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது. இந்த 2 விஷயங்களுக்கும் தான் தற்பொழுது முழு கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அடுத்த கட்டமாக இவர்களுக்கு எதுபோன்ற ஒரு நிவாரணம் வழங்க வேண்டி இருக்கிறது என்று அரசாங்க அதிகாரிகள், குறிப்பாக வருவாய்த்துறையில் அதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த சூழ்நிலையில் பார்த்தோமானால் அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகைகள் உரிய நேரத்தில் அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய பணிகளையும் பொறுப்புகளும் தங்களுக்கு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு சாதாரண கூலி வேலைக்காரர்களாக இருந்த சூழ்நிலையில் அவர்களுடைய குடும்பமே இவர்களை நம்பித்தான் இருந்த ஒரு விஷயமும் இருக்கிறது. இந்த விபத்து எதிர்பாராத விபத்து இருந்த போதிலும் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இந்த விபத்து பாதித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் பலர் தங்களுடைய குடும்பத்தார் எங்கே இருக்கிறார் என்று தெரியாமல் அல்லல்பட்டு கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. எனவே இந்த சூழ்நிலையில் தங்களோடு பணியாற்றிய பணியாளர்களை இழந்து பல தோழர்கள் தவிக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அவர்களுக்கான அறிவிக்கப்பட்டிருக்கிற நிவாரணத் தொகையாவது அவர்களுக்கு கொஞ்சமாவது ஆசுவாசப்படுத்த உதவும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தொகை தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உரிய நேரத்தில் வழங்கப்படும் ஏற்பாடுகள் செய்யப்படும். முதலில் இந்த கட்டிடங்களை அகற்றி உள்ளிருப்பை காப்பாற்றுவது முதல் கடமை. அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெறும். அதற்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அவர்களுடைய மருத்துவ சிகிச்சை என்பது உறுதி செய்யப்படும். அதற்கு இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய உடல்களை சொந்த ஊருக்கு அடையாளம் கண்டு சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்வதும் இன்னொரு முக்கியமான கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் 4 உடல்கள் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்தவருடைய 4 உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படாமல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அடையாளம் காணப்பட வேண்டிய சூழ்நிலையிலும் போலீசார் இருக்கிறார். இதற்காக பல தரப்பிலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உடன் பணியாற்றியவர்கள், இந்த விபத்தில் சிக்கி தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருப்பவர்கள் என பல தரப்பிலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே தற்பொழுது இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய உடல்நலம் குறித்தும் இறந்தவர்களுடைய உறவினர்களை குறித்தும் தற்பொழுது 2 அரசாங்கங்களும், அதாவது ஆந்திரா, தமிழக அரசாங்கங்களும் கருத்தில் கொண்டு செயல்பட்டு வருவதாக அதிகாரி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன். மகாலிங்கம், இன்னும் 4 பேரின் உடல்களை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாக சொல்றீங்க. இவர்கள் யார் யார் என்பது குறித்த தகவல்களை, இவர்களுடைய புகைப்படங்களை செய்தித்தாள்களிலோ ஊடகங்கள் மூலமாக தெரியப்படுத்துவதில் அரசு அதிகாரிகள் தயாராகிவிட்டார்களா? அது பற்றி என்ன விவரங்கள் இருக்கிறது? கார்த்திகேயன், இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய அனைவரது தரப்பு தகவல்களும் தற்பொழுது தனியார் மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சை பெற்று வரும் பகுதியிலே ஒரு தனி முகாம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முகாமிலே அதற்கான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இவர்கள் பல வருடங்கள், அதாவது கடந்த 2 வருடங்களுக்கு முன்பில் இருந்தே இந்த பகுதியில் பணியாற்றி வருகிறார்கள். எனவே இவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் தான் இந்த பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
அது மட்டுமல்லாது ஒரே பகுதியை சார்ந்த ஆந்திராவிலிருந்து ஒரே பகுதியை சார்ந்தவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களை அடையாளம் காணுவதில் விளம்பரம் கொடுக்கும் அளவிற்கு இதற்கான தேவைகள் எதுவும் இருக்காது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவர்களது ஊருக்கு, அதாவது உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பப்பட்டுவிட்டிருக்கிறது. எனவே அவர்கள் இதற்கான முயற்சியை மேற்கொள்வார்கள் என்று அதிகாரிகள் நம்புகிறார்கள். அது மட்டுமல்லாது அந்த எந்தெந்த தனியார் மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கும் தனியார் மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் இவர்கள் குறித்த முழுமையான தகவல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஊழியர்கள் காணாமல் போயிருந்தாலோ அல்லது விபத்தில் சிக்கியிருக்கலாம் என நம்பப்பட்டிருந்தாலோ, ஒருவர் கண்டறியப்படாமல் காணாமல் இருந்தாலோ அவர்களுடைய தகவல்களை சம்பந்தப்பட்ட உறவினர்களோ அல்லது குடும்பத்தாரோ தனியார் மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் சோதனையிட்டுக் கொள்ளலாம். அல்லது 1070 என்ற உதவி எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். அல்லது காவல்துறை அதிகாரிகளையும் தொடர்பு கொண்டு இது குறித்த விளக்கங்களை கேட்டுப் பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கூடிய விரைவில் இவர்களும் அடையாளம் காணப்படுவார்கள் என்ற நம்பிக்கை காவல்துறை அதிகாரிகளிடம் இருக்கிறது. அது மட்டுமல்லாது இப்போ அனைவரது கவனமும் ஒன்று, பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு தூரம் அவர்களை காப்பாற்ற முடியும் என்ற நோக்கத்தில் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மீட்பு பணி மூலம் சரியாக செய்து மிகவும் கவனமாக கையாண்ட மீட்பு பணியை உயிருள்ளவர்களை எப்படி காப்பாற்ற முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த பகுதி முழுவதும் தற்பொழுது மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. மீண்டும் இந்த பகுதியில், அதாவது மீட்பு பணி நடக்கும் பகுதியில் மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. இந்த மழை பெய்ததன் காரணமாக தற்பொழுது பணி என்பது சற்று நேரம் நிறுத்தக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கிறது.